கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலோட 4 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா மற்றும் ஆந்திரா. இந்த 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் கடந்த ஜூலை 25ஆம் தேதியே தங்களுடைய மாநிலத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதே போல் சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதியே தங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு ஒடிசாவுடைய பாஜக முதலமைச்சரும் ஜூன் 12ஆம் தேதி ஒரே நாளில் தான் பதவி இருக்கிறாங்க. அந்த ஒடிசா முதலமைச்சருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய பட்ஜெட்டை ஜூலை 25லேயே தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் ஆட்சி அமைத்து 100 நாள் ஆகியுமே இதுவரைக்கும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவே இல்லை ஆந்திராவுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு. என்னங்க சொல்றீங்க? இப்ப நிர்மலா சீதாராமன் அறிவிச்ச பட்ஜெட்ல கூட இது பீகார் ஆந்திராவுடைய பட்ஜெட் சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை வச்சாங்களே, அந்த அளவுக்கு ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்தாங்களே. குறிப்பா அமராவதி கேபிட்டல் சிட்டி அமைப்பதற்கு 15,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே. பொலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட், அந்த விவசாய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அதே போல ஒடிசாவை ஒட்டி உள்ள ஆந்திராவுடைய 3 மாவட்டங்களுக்கு, பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாங்கள் சிறப்பு நிதி கொடுப்போம்னு சொன்னாங்களே. விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் கோரிடர் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. பெங்களூரு ஹைதராபாத் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் சொல்றோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. இப்படி நிர்மலா சீதாராமன் மட்டுமே ஆந்திராவுக்கு ஏகப்பட்ட பட்ஜெட்டுகளை நிதியை ஒதுக்கினாங்க, திட்டங்களை அறிவிச்சாங்களே. அந்த திட்டங்களை வச்சு கூட நாயுடு அவர்கள் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கலாமே. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதிர்ச்சி ஆகலாம். அங்கதான் ஒரு டெஸ்ட் இருக்கு. நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூலை மாதம் தாக்கல் பண்ணாங்கல்ல பட்ஜெட், இதுல ₹1 கூட இதுவரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு போகவே இல்லை. இத்தனைக்கும் இந்த அமராவதி திட்டத்துக்கு நாங்க கடன் வாங்கியாவது தர்றோம் 15,000 கோடி சொன்னாங்களே. அப்படி கடன் வாங்கி கூட ₹1 கூட கொடுக்காதனால தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு பட்ஜெட்டை கூட தாக்கல் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தான் எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம். என்னங்க, ஒரு அரசுன்னு அமைஞ்சிட்டா முதல்ல எல்லாருமே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை தாக்கல் பண்ண பிறகு தான் அவங்களோட அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து இன்னென்ன திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லி செலவழிக்க முடியும். சும்மாலாம் அரசோட கஜானாவில் போய் பணத்தை வைக்க முடியாது. அப்போ நாயுடு செலவுக்கு என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே கேள்வி எழலாம். அதே தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் 266 படி ஒரு மாநிலம் சும்மா கஜானாவில் போய் பணத்தை எடுத்துட முடியாது. அவங்க ஒன்று பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் அல்லது பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணணும். அப்ப இப்படி எதுவுமே பண்ணாம சந்திரபாபு நாயுடு இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு? VOA என்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு. ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு தீர்மானம். இந்த ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு தேர்தல் வருது ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னா அவங்க கடைசி நேரத்தில் ஒரு இன்டம் பட்ஜெட் தான், இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய செலவுகள் இருக்கும். உதாரணமா அரசு அதிகாரிகளுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், இன்னப்புற ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணும். நம்ம ஆட்சியில் இருக்கமோ இல்லையோ, முதலமைச்சரோ இல்லையோ, நிர்வாகம் என்பது செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு முறைப்படி பணம் அரசு கஜானா போனதான் நடக்கும். இப்படியான வழிமுறைக்கு, அதாவது தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் ஒரு 2-3 மாதத்துக்காக தான் அரசியலமைப்பு சட்டம் 206 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையிலேயோ அமைச்சரவையிலேயோ நீங்க போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா அதன் மூலமாக அந்த பணத்தை நீங்க திட்டங்களுக்கு செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. இந்த ஓட் ஆன் அக்கவுண்ட் தான் இன்னைக்கு வேற வழியே இல்லாம செலவு பண்றதற்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அதாவது பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. இவருடைய எம்பிக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா பாஜகவோட ஆட்சி கவிழ்ந்துரும். அப்படிப்பட்ட பவர் சந்திரபாபு நாயுடுக்கு இருந்தும் கூட சந்திரபாபு நாயுடுக்கு ₹1 கூட ஒதுக்காம பட்டை நாமும் அடிச்சிருக்கிறாரு நம்ம மோடியோ நிர்மலா சீதாராமனோ. சரி, இந்த ஓட்டான் அக்கவுண்டை வச்சுட்டு சந்திரபாபு நாயுடோட பொழுது கழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் முடியாது. இந்த ஓட்டான் அக்கவுண்டை பொறுத்த வரைக்கும் 2-4 மாதங்களுக்கு மட்டும்தான் போட முடியும். இந்த சந்திரபாபு நாயுடு செலவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அரசு பணமான 1.30 லட்சம் கோடியை நாங்கள் செலவுக்கு எடுத்துக்கிறோம், அதை வச்சு இந்த ஆந்திராவுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆளுநராக இருக்கக்கூடிய அப்துல் நசீர் அதுக்கு கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்குறாரு. அப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம். என்னங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ இவர் ஆட்சி அமைச்சு ஜூலையிலே ஆட்சி அமைச்சிட்டாரு. அப்போ இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு என்ன தெரியுமா பதில்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன, தேர்தலுக்கு முடிவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு ஓட்டான் அக்கவுண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட ஓட்டான் அக்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்கு. இந்த ஜூலை 31ஆம் தேதியோட அந்த ஓட்டான் அக்கவுண்ட் முடிஞ்சதுனால புதிதாக வரக்கூடிய ஆட்சி அதுக்குள்ள ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிப்பாங்க. ஆனால் அப்படியான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியாதனால
ஜெகன் போட்ட ஓட்டான் அக்கௌண்ட்டையே அப்படி கண்டினியூ பண்ண போற முடிவுக்கு வந்து இன்னைக்கு ஆளுநரோட ஒப்புதலை வாங்கியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அதாவது நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த ஓட்டான் அக்கௌண்ட்டை நம்பி தான் சந்திரபாபுவோட வண்டி ஓட போகுது. சரி, ஒன்றிய பாஜக அரசு தான் பணம் கொடுக்கல, ஏதாவது ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண வேண்டியதானே, பட்ஜெட்னா வரவு செலவு கணக்கு தானே, நான் இப்படியான திட்டங்களை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கால திட்டத்தை கூட சொல்லலாம்ல. அப்படி கூட சந்திரபாபு நாயுடு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே ஒரு நினைப்பு வரலாம்ல. ஆனா அதுவுமே இங்க நடக்காது. ஏன் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை எப்படி சந்திச்சார் அப்படின்னா சூப்பர் 6 அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வச்சுதான். அது என்ன சூப்பர் 6 அப்படின்னா பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம், ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய், அதே போல வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் 3,000 ரூபாய், 18 வயது பூர்த்தியான எல்லா பெண்களுக்கும் மாதம் 1,500 ரூபாய், ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு 20,000 ரூபாய். அப்போ இப்படியான 6 திட்டங்களை அறிவிச்சுதான் சந்திரபாபு நாயுடு ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஆட்சிக்கே வந்திருக்கிறாரு. அப்போ இதில் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கணும், ஏதாவது ஒரு திட்டத்தை அன்னைக்கே கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கணும். அப்படி தொடங்கி வச்சாதான் மக்களுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, இப்போ ஒரு 3 திட்டத்தை ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, போக போக 5 ஆண்டுக்குள்ள மற்ற திட்டங்களுக்கு இவர் வந்து பணம் ஒதுக்கிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வரும்ல. அப்படி ஒரு திட்டத்துக்கு கூட பணம் ஒதுக்க முடியாத நிலைமை தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வந்திருக்கு. இதை தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா திருப்பதியை சேர்ந்த மடிலா குருமூர்த்தி அப்படின்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி இவர் என்ன சொல்றாரு, வாக்குறுதியை நிறைவேற்றாம ஓடுவது டிடிபி கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லை, கடந்த காலத்துல இப்படிதான் ஏதாவது ஒரு வாக்குறுதி சொல்லிடுவாங்க, ஆனா நிறைவேற்ற முடியாம ஓடிடுவாங்க. சூப்பர் 6 வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு விடக்கூடாது என்பதற்காக தான், என்னங்க இன்னும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் 10-15 நாட்களாக திருப்பதி லட்டு விஷயத்தையே சந்திரபாபு நாயுடு தூண்டி விட்டார், நம்ம எல்லாத்தையும் அதை பற்றி பேச வச்சார் அப்படின்ற பகீர் தகவலை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய எம்பியான குருமூர்த்தி சொல்றாரு. இதே மாதிரி தான் விஜயவாடாவை சேர்ந்த ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வருவார்ன்ற நம்பிக்கை அவர் கிடையவே கிடையாது, அதனால தான் ஏதாவது ஒரு வாக்குறுதியை சொல்லுவோம்னு சொல்லி அடிச்சு விட்டாப்ல. இன்னைக்கு திடீர்னு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே என்னடா அந்த வாக்குறுதியெல்லாம் எப்படிலாம் நிறைவேற்றணும் அப்படின்ற தெரியாம முழிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் அப்படின்ற தகவலை அவர் சொல்றாரு. சரி, எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் இப்படி சொல்றாங்க, ஆளுங்கட்சி தரப்பு சந்திரபாபு நாயுடு கட்சி என்ன சொல்றாங்க, ஏன் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு அவங்க கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனான பட்டாபி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, போன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில 10 லட்சம் கோடிக்கு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுவே இன்னைக்கு சிரமமா இருக்கு, அந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் சரி பண்ண பிறகுதான் நாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்ற தகவலை அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான பட்டாபிராம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் டிடிபி உடைய எம்எல்ஏ தெனாலி சிரவன்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அக்டோபர் மாசமே நாங்க வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடுவோம், சூப்பர் 6 வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றுவோம், இந்த தீபாவளிக்கு நாங்க கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்க போறோம், சென்ற ஆட்சியுடைய நிதி நிர்வாக மோசடினால தான் இந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாரு டிடிபி உடைய எம்எல்ஏவான தெனாலி. அதாவது ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து இவங்களால பணத்தை வாங்க முடியல, அந்த கையாளத்தனத்தை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு சென்ற ஆட்சி மேல பழி போட்டு தப்பிக்கக்கூடிய வேலையில நாயுடு கட்சி இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு பட்ஜெட் என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, ஆந்திராவுடைய அரசு அதிகாரி சொல்றாரு. அதாவது ஒரு அரசு புதிய அரசு ஆட்சி அமைத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய மாநிலம் 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற பொருளாதார ரோட் மேப்பை அமைச்சு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அந்த அரசின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க. ஆனால் ஆந்திராவில் 100 நாள் ஆகியும் இது வரைக்கும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவே இல்லை. இது ஒரு அன்யூஷுவலாக இருக்கு, எந்த மாநிலமே இப்படி பண்ணதே கிடையாது. ஆனால் ஆந்திராவில் இன்னைக்கு ஓட்டான அக்கௌண்டோடைய அந்த நிதியை மட்டும் வச்சு தான் வண்டி ஓட்டக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசு அதிகாரி மிக தெளிவாக சொல்றாரு. ஆக ஒட்டுமொத்தமாக சந்திரபாபு நாயுடோட ஆட்சி அமைத்த எல்லா மாநிலங்களுமே தங்களுடைய மாநிலத்துடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடால மட்டும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியல. இதற்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, ஒன்றிய பாஜக அரசு எந்த திட்டத்துக்குமே நிதியை ஒதுக்கவே இல்லை, கடனும் வாங்கி கொடுக்கல. 2வது, இவர் அறிவித்த இந்த சூப்பர் 6 திட்டங்கள் இருக்கு தெரியுமா, இந்த திட்டங்களை பட்ஜெட்ல ஏதாவது ஒரு இடத்துல நிறைவேற்றி ஆகணும். அப்படி நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். ஆனால் அப்படி நிறைவேற்றிருக்கு இவருக்கு பணம் என்பது இல்லை. நான் ஏன்னா சூப்பர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 2000 3000 சொல்லி எல்லோருக்குமே கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாநிலமே கடனில் மூழ்கி திவாலாகக்கூடிய நிலைமை வந்துடும். அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்னைக்கு நாயுடு அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாமல் இருக்கிறாரு.
இப்படி தன்னுடைய கையாளாகத்தனம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்கிட்டாரு. நாம கூட நம்ம வீடியோவில் கேட்டோம், ஜூலை மாதமே உங்களுக்கு குஜராத் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா எதற்காக ஜூலை மாதமே இதை நீங்க வெளியிடல, கரெக்டா செப்டம்பர் மாசம் வந்து வெளியிடுறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவிலே கேட்டிருந்தோம். இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் காத்திருந்து அந்த வெளியிட்டதற்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா இப்போதான் புரியுது, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாம எப்படியாவது காலத்தை கடத்தணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக நம்மளை நோக்கி வாக்குறுதிகளெல்லாம் எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் கேட்டக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட புரளியை கிளப்பி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இதுல வெறும் சந்திரபாபு நாயுடு மட்டும் குற்றம் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு தக்கா தையான் குதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் கார்த்தியை மன்னிப்பு கேட்க வச்சாரு, பரிதாபங்கள் வீடியோவை அவர் தான் நீக்க வச்சாரு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சனாதானம் சொல்லி ஒளியேறும்னு சொன்ன அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் அழிஞ்சு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த கிளவுனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரான பவன் சார் சொன்னதுக்கான காரணமே தங்களுடைய மாநிலத்தில் ஏன்டா இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ணலன்னு சொல்லி மக்கள் கேட்டக்கூடாது என்பதற்காக தான். அப்போ இவங்க அடித்த ஸ்டண்ட் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்கிறாங்க பாருங்க. ஆந்திரா மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமே இவங்க பட்டை நாமம் போட்டிருக்காங்க அப்படின்றத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மோடி ஆட்சியை தாங்கிக்கிட்டு இருக்க இந்த ஒரு காலுக்கு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியல, ஓட்டான் அக்கௌண்ட்ல தான் வண்டி ஓடுது அப்படின்னா மோடி ஆட்சி என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 2024 தேர்தலில் மோடியோடைய ஆட்சியை மக்கள் விரும்பாதனால தான் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கொடுக்காம தோற்கடிச்சாங்க. அதுவும் இவிஎம் மிஷின் இல்லை அப்படின்னா இன்னும் அதல பாதளத்துக்கு போயிருப்பாங்க. ராகுல் காந்தி தலைமையிலான அரசு என்பது அமைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு என்டிஏவோட கூட்டணி ஆட்சி அமைத்தும் கூட என்டிஏவால ஒரு விஷயம் செய்ய முடியாம இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அவங்க வந்திருக்காங்க அப்படின்றதா கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல நாயுடு மட்டும் கிடையாதுங்க, நிர்மலா சீதாராமன் கூட ஏன் பட்ஜெட்ல ஆந்திரா பீகாருக்கு மட்டும் அறிவிச்சாரு, மற்ற மாநிலங்களுக்குலாம் அறிவிக்கல அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு தெரியுமா. ஒன்றும் பணம் இல்லை, அதனாலதான் வேற வழி இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு அந்த திட்டத்துக்கு நான் பணம் தரேன், இந்த திட்டத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி அவங்களுக்கும் தலையில முழகா அரைச்சு இதுவரைக்கும் பணம் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மோடி அரசும் நிர்மலாவும். ஆக ஒன்றிய பாஜக அரசும் சரி, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் சரி, மக்களால் துரத்தப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு. பாஜகவோட கூட்டணி வச்சவங்களோட நிலைமை தான் அதல பாதாளமா இருக்கு அப்படின்னா பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைத்த நாயுடு அவர்களுடைய நிலைமையே இன்னைக்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்றத பட்ஜெட் தாக்கல் பண்ணாததுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. நன்றி.